ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம. கும்பம் ராசிக்கான ஐப்பசி மாத ராசி கட்டம். ஜென்மத்திலே ராசி 7.5 சனி. அதாவது உங்கள் ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலே நின்றிருக்கிறார். நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ராகு சாரம். 2ஆம் இடமான மீனத்திலே ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி சாரம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மேசத்திலே சந்திரன் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி கேது சாரம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷபத்திலே குரு நின்ற நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் சாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குரு சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான கன்னியிலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. இந்த 3 கிரகத்திலே லக்னமும் சூரியனும் சித்திரை நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிகத்திலே சுக்கிரன் அனுசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான கோச்சார ராசி கட்ட நிலவரம். கும்பம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 2, 3, 6, 9 மற்றும் 10ஆம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. அந்த உங்களுடைய ஜென்மத்திலே சனி, அதாவது 7.5 சனி, அதை நீங்கள் முதல் சுற்றா 2வது சுற்றா 3வது சுற்றா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஜென்மத்திலே சனி இருப்பது முதல் சுற்று 7.5 சனி, 2வது சுற்று பொங்கு சனி, 3வது சுற்று மரண சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது என்னன்னு பார்த்து அதற்கு தகுந்த பலன்கள் தான் உங்களுக்கு இப்போ நடைபெற்றுட்டு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் பாவகம் வலுவாக இயங்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகம் என்பது மீனம் ராசி. இந்த மீனத்திலே ராகு நின்று உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2லே பாம்பு, அதாவது ராகு. அந்த 2லே பாம்பு இருப்பது குடும்பத்திலே கலகங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், தனவரவு பாதிக்கும். அதாவது அடிப்படை கல்வி, குழந்தைகள் படிக்கக்கூடிய அடிப்படை கல்வியிலே தடை தாமதம் ஏற்படும். அது மட்டுமல்ல, வாக்கிலே பாம்பு, அதாவது நாக்கில் பாம்புன்னு சொல்லலாம். அதாவது அடுத்தவங்களை வெடுக்குன்னு பிடுங்குற மாதிரியான ஒரு வார்த்தைகள் உங்கள் நாக்கில் இருந்து வரும். அதாவது அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகள், எதிர்வாதம் செய்வது, விதண்டாவாதம் செய்வது, மறுத்து பேசுவது, இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். அப்போது உங்களுடைய இந்த 2ஆம் பாவகத்திலே ஒரு சுகமான அமைப்பு இருக்க வாய்ப்பில்லை. எல்லாமே பிரச்சனை, கலகம், குடும்பத்திலே குழப்பம், குழந்தைகளுடன், பெற்ற தாய் தந்தையருடன், மனைவியுடன், இது மாதிரி குடும்ப குழப்பங்கள், பிரச்சனைகள் தரக்கூடிய பலன்கள் நிறைய உண்டு. 3ஆம் பாவகம் வலுவாயங்குது. 3 கூடைய செவ்வாய், அதாவது மேச ராசியின் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6லே நீச்சமாகி நிற்கிறது. இந்த 3ஆம் இடத்திலே உங்கள் ராசியிலே சந்திரன் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் பார்த்தீங்கன்னா கேது சாரம். நின்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அப்படி பார்த்தாலும் உங்கள் ராசிநாதன் நீச்சம். உங்கள் ராசியிலே நின்ற சந்திரன் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய பலன்கள். அப்போ வெற்றி அப்படிங்கிறது கிடைப்பது ரொம்ப கஷ்டம். இளைய சகோதரருடன் பகை, பிரச்சனைகள் ஏற்படும். எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும், எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்தாலும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தடைபடும், தாமதப்படும், வெற்றி கிடைக்காது, தோல்வியே கிடைக்கப்பெறும். இப்போது சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி இருக்காது, தொழில் மேன்மை இருக்காது, வியாபாரத்தில் ஒரு நல்ல வியாபாரம் இருக்காது, வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களும் நல்லபடியாக இருக்காது. அப்போது இந்த 3ஆம் பாவத்திற்குண்டான அனைத்து காரகத்துவங்களும் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். மேலும் ஒரு விசேஷ காரியம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்திலே உங்களுக்கு விசேஷ காரியங்கள் தடைபடும்.
எதிர்பார்த்த மாதிரி விசேஷ காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகம் வலுவாக இயங்குது. இந்த 6ஆம் பாவகத்துக்குடைய சந்திரன், அவன் கடகத்துக்குடைய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மேசத்திலே. அப்போது இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் குரு சாரம். இந்த குரு உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல நின்று பகை. அதனாலேயும் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் கடகத்திலேயும் அந்த கடக அதிபதி சந்திரன் 3லேயும் இருப்பதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே கடன் பிரச்சனைகள் தீரும், கடன் தொந்தரவுகள் மாறும். கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியாமல் சிரமப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கான ஒரு தீர்வு, அதற்கான முயற்சி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். மேலும் எதிரிகளால் தொந்தரவு, எதிரிகளால் பிரச்சனைகள், அதாவது கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எதிரிகள்னு சொல்லலாம். தெரிந்து அப்படின்னா வெளியில் நம்ம விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள், நம்ம விட்டு தள்ளி இருக்கக்கூடிய எதிரிகள் நமக்கு தெரியும். நம் கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களே எதிரியாக இருந்து நம்ம தாக்கக்கூடிய அமைப்பு. இப்போ அவங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் நமக்கு தெரியாமல் இவங்க தான் பண்ணாங்க, இவங்களால தான் நமக்கு இந்த பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு இப்போது இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அந்த பாதிப்புகள், எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே மாறி அது எல்லாமே இல்லாமல் போய்விடும். அதுக்கப்புறம் நோய் தொந்தரவுகள், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய், இது மாதிரி பாதிப்புகள் இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த நோய் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். அதாவது அதை விட்டு உங்களை விட்டு விலகி போயிடும், நோய் பிரச்சனைகள் இருக்காது. அப்போது நோய் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். அடுத்தபடியாக 9ஆம் பாவகம் இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 9லே சூரியன், லக்னம், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. அதாவது துலாம் என்பது பாக்கியஸ்தானம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். இந்த லக்னமும் சூரியனும் சித்திரை நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது. அப்போது இந்த பாக்கியஸ்தானத்திலே வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தந்தை வழியில் வர வேண்டிய ஏதாவது ஒரு பணமோ சொத்தோ அல்லது ஒரு வீடோ அல்லது விவசாய நிலங்களோ ஏதாவது வர வேண்டி இருந்தது, இந்த காலகட்டத்தில் இன்னும் வரலையே அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்னும் தாமதப்படும். இல்லைன்னா கிடைக்காமல் போவதற்கான என்னென்ன தடைகள் ஏற்படணுமோ எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாக இருந்து நீங்கள் காரியத்தை சாதிக்கணும். இந்த மாதத்திலே அந்த சொத்துக்களுக்கு அதிபதியான செவ்வாய், அந்த சாரம்தான் லக்னமும் சூரியனும் வாங்கியிருக்கு. அப்போது அந்த செவ்வாய் நீச்சமாகிறாரு. அப்போ அந்த நீச்ச செவ்வாயால் உங்களுக்கு இந்த சொத்து, அதாவது ஸ்திர சொத்துகள் என்று சொல்லப்படக்கூடியது அனைத்துமே கிடைக்காமல் உங்களுக்கு பாதிப்பை தரும், தாமதப்படும். அது மட்டுமல்ல, தந்தை உடனான உறவு சிறிய விரிசல் ஏற்படும், அவருடன் பிணக்கு ஏற்படும், அவருடன் ஒரு நல்ல உறவாக இருந்தது இப்போ சண்டை ஏற்பட்டு பிரிவு ஏற்படுவதற்கான ஒரு செயலை ஏற்படுத்தும். அப்போ அவங்கக்கிட்டையும் நம்ம பணிஞ்சு போகிறது, கோவப்படாமல் கொஞ்சம் அமைதியாக போக வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஒரு கோவில்களுக்கு அல்லது தீர்த்த யாத்திரை பிரயாணங்கள் செய்வது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல வழியை காட்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த பிரயாணம்தான் உங்களுக்கு ஒரு கோவில்கள் மற்றும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது உங்களுக்கு இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கான வழியை ஏற்படுத்தி தரும். கர்மஸ்தானமான 10ஆம் இடம், இந்த 10லே சுக்கிரன் நிற்கிறார். இந்த சுக்கிரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அனுசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது. அதாவது உங்கள் ராசிநாதன் சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. ராசிநாதன் உங்களுக்கு ராசியிலே ஆட்சி பெற்று நிற்கிறார். அவர் ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் சனி நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம், ராகு சாரம். அப்போது உங்களுக்கு இந்த 10க்குடைய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பாதிப்புகளை தான் தருமே தவிர ஒரு நல் பலன் தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு
அந்த தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், ஆக்சுவலாக 10லே வந்து 10ஆம் பாகம் வலுவாக இயங்குறதுனாலேயே வந்து நல்ல உத்தியோக உயர்வு, ஆட்சி, அதிகாரமிக்க பதவி, இது மாதிரியான அமைப்பு கிடைக்கணும். ஆனால் உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளில் தடை தாமதப்படும். உங்களுக்கு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வும் கிடைக்காது. வியாபாரத்திலே உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் நடக்காமல் இருக்கலாம், அல்லது நன்றாக வியாபாரம் நடந்தால் அந்த நடந்து வரக்கூடிய அந்த அசலும் லாபமும் உங்களுக்கு வீடு வந்து சேராது. கைக்கு வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அனைத்துமே விரயமாகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. தொழில் செய்பவர்கள் சொந்தமாக தொழில் செய்தாலும் வேலையாட்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை நடக்காது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான நேரத்துக்குள்ளேயும் நடக்காது. உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடன் ஒத்துழைப்பு தராமல் விதண்டாவாதம் செய்வது, நீங்கள் சொல்கிறத கேட்காம போவது. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒன்று சொல்வீங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. அப்போது உங்களுக்கு அதனாலேயே நிறைய மன பாதிப்பு ஏற்படும், மன சஞ்சலப்படும். ஒரு வேலை சொல்லி செய்யலையே, அந்த வேலை நேரத்தில் முடிக்க முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரியான பாதிப்புனாலேயே உங்களுக்கு செய்யும் தொழில் பாதிப்பு ஏற்படும். அதனால் அது மட்டுமல்ல, இந்த மருந்து செலவுகள், மருத்துவ வகையில் செலவுகள் வந்து விரயமாக போகும். அதாவது வரவு செலவாகவே விரயமாகவே போவதற்கு ஒன்று மருத்துவ செலவு அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியிலே உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். இதுவரை நான் மேலே சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள். இதுவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்கள் ஜோதிடத்திலேயே காட்டி இன்றைய தேதிப்படி என்ன திசை, என்ன புத்தி நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதற்குண்டான பரிகாரம் செய்வது உங்களுக்கு சிறந்த பலன், நல்ல பலன் கிடைக்கப்பெறும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.